நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜ்யசபா எலெக்ஷன்ல எம்பியா செலக்ட் ஆயிருக்காரு. நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன், உறுதி கூறுகிறேன். எம்பிக்கு என்னென்ன கன்செஷன், அவங்களோட சேலரி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா வாங்க. ஸோ எம்பிக்கு அவங்களோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.24 lakh. அவங்க ஒரே டைம் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் அவருக்கு 2500 ரூபாய் வந்துட்டு அலவன்ஸாக கொடுக்குறாங்க. எம்பியோட பதவிக்காலம் முடிகிற வரையும் அவங்களுக்கு இலவசமாக வீடு, அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவங்க சீனியர் அடிப்படையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பங்களா வீடு தராங்களாம். எம்பியோட ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அப்புறம் அவங்க ஸ்டாஃப்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000. இதில் அவங்களோட போர்ட்டபிள் டிவைசஸ், வைஃபை இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக எம்பி ப்ளஸ் அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல் சிஜிஹெச்எஸ் கவரேஜை கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கும். இது மட்டும் இல்லாமல் 34 டைம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 50,000 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, அப்புறம் 4000 கிலோலிட்டர் வாட்டர் வந்துட்டு யூட்டிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பியோட ரிட்டையர்ட் காலத்தில் அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் 35,000. இது மட்டும் இல்லாமல் அவங்க அஃபிஷியலாவோ இல்லை அன்அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணால் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ எம்பிக்கு இவ்வளோ கன்செஷன் இருக்கா அப்படின்றத ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கும் எம்பி ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தோணுதா? எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம உயிர்மொழி சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.